ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் கிச்சன் சேலம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் ஜாமுன் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ப்ரெட்டும் சுகரும் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு ஸ்லைசஸ்ஸு அதை அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ளைனாக எடுத்துக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு 1 கப்பு பால் எடுத்துக்கணும். ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் அந்த ஏலக்காய் தூளை போட்டுக்கணும். இந்த சுகர் சிரப்புக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் கெட்டிப்பட்டால் போதும். ஓகே, அது பாட்டு கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த ஜாமுன் சாஃப்டாக வரும். ஏதாவது ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா நம்ம கடைக்கு போய் ஜாமுன் பாக்கெட்லாம் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ப்ரெட் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட. பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும். இந்த மாதிரி உருட்டும்போது ரொம்ப சாஃப்டாக லைட்டாக உருட்டணும், இல்லைன்னா உள்ளார வேகாமல் போயிடும். எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி ஒரே மாதிரி பிடிக்காமல் பாருங்கள், விரல் ஷேப்பில் கூட ஒரு 4-5 இது பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு. இப்போ பேனில் எண்ணெயை எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாம் ஒவ்வொன்றா போடணும். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும், இல்லைன்னா உள்ளாரெல்லாம் வேகாமல் போயிடும். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக தனித்தனியாக போட்டு எடுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாதுங்க. இப்போ மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வேக விட்டு, நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி வேக விட்டு எடுக்கணும். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா ஒரே சைடை நல்லா வெந்திருக்கும், ஒரு சைடு வெள்ளையாக இருக்கும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். ஓகே, நல்லா வெந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து நம்ம இப்போ அந்த சிரப்பில் போட்டுடலாம். சிரப்பு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இப்போ மீதி இருக்கிற உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் வெந்துடுச்சு. இதையும் எடுத்து நம்ம சிரப்பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஜாமுன் ஓரளவு ஊறிடுச்சு சிரப்பில். நம்ம அதை எடுத்து தனியாக பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அதிலே ஊறிட்டு இருந்தால் அதாவது உடஞ்சி போயிடுங்க. அதனால் எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.